அனைவருக்கும் வணக்கம். ஆடி 2ஆம் வெள்ளி பூஜை, சந்தோஷி மாதா 2ஆம் வார பூஜை. சந்தோஷி மாதா விநாயகரோட மகள். விநாயகருக்கு சித்தி புத்தின்னு 2 மனைவிகள் உண்டு, 2 மகன்களும் உண்டு. அவர்கள் பூமிக்கு வந்தபோது ரக்ஷபந்தன் திருவிழா நடந்ததை விநாயகரோட மகன்கள் பார்த்து தனக்கும் சகோதரி வேண்டும் என்று கேட்டதால் விநாயகர் அவரின் சக்தியால் உருவான குழந்தை சந்தோஷி மாதா. சந்தோஷி மாதா 3 தேவிகளுடைய அம்சம். துர்கை அம்மன், சரஸ்வதி, லக்ஷ்மி தேவியோட ஸ்வரூபம் தான் சந்தோஷி மாதா. சந்தோஷி மாதா பூஜை எப்படி பண்ணணும்னா, கலசம் வச்சு வெள்ளிக்கிழமை 7 வாரம் புளிப்பு சாப்பிடாமல் நெய்வேத்தியமாக வாழைப்பழம் 5 வெற்றிலை வைத்து பொரி, கடலை, வெல்லம் வச்சு பூஜை பண்ணணும். சந்தோஷி மாதா பூஜை பண்ணும்போது கலசம் வச்சு பூஜை பண்ணணும். கலசம் எப்படி வைக்கணும்னா, வாழையில பச்சரிசி வச்சு கலசம் வைக்கணும். கலசத்துக்குள்ளே கிராம்பு, ஏலக்காய், பன்னீர், பச்சை கற்பூரம், மஞ்சள், சந்தனம், நாணயங்கள், கோல்டு காயின் அந்த மாதிரி வைக்கணும். அம்பாளுக்கு இந்த ப்ளவுஸ் பிட் வச்சு பூஜை பண்ணணும். நெய்வேத்தியமாக இந்த வாரம் ஜவ்வரிசி பாயசம், முதல் நாளே ஊற வைத்த கருப்பு மூக்கு கடலை, 5 பாகம் வாழைப்பழம் பொரிக்கடலையில் 1 பாகம் மாட்டுக்கு கொடுக்கணும், 1 பாகம் பிராமணருக்கு கொடுக்கணும், 1 பாகம் விரதம் இருக்கிறவங்க சாப்பிட்ணும். சந்தோஷி மாதா பூஜை பண்ணும்போது முதல் 3 வாரங்கள் எந்த விதமும் தடையுமின்றி முதல் 3 வாரங்கள் தொடர்ந்து பூஜை பண்ணணும். பெண்களுக்கான மாத விலக்கு வரும்போது 4வது வாரமோ 5வது வாரமோ வரும்போது அந்த வாரம் மட்டும் விட்டுட்டு அதுக்கு அடுத்த வாரம் நம்ம கண்டினியூவேஷனாக அந்த பூஜையை பண்ணலாம். முதல் 3 வாரம் கண்டிப்பாக எந்தவித தடையுமின்றி தொடர்ந்து சந்தோஷி மாதா பூஜை பண்ணணும். முதல் 3 வாரம். 7 வாரம் புளிப்பு சாப்பிடாம சந்தோஷி மாதா விரத கதையை படித்து 108 சந்தோஷி மாதா போற்றி சொல்லி சந்தோஷி மாதா பூஜை பண்ணணும். இந்த வாரம் சந்தோஷி மாதா பூஜை. நன்றி.